அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய வகையில் 9இல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். முழுமையாகவே சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்கிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்தில் நிகழ்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த மார்ச் மாதம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி 6இல் உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக சீராகும். பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் அகலும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெருமையும் மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் உயரும். கலைத்துறை அரசியல் துறையில் இனிமையான மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது. வாழ்க்கை துணி விலையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக இந்த தருணத்தில் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் நல்ல சிறப்பாக கைகூட போகிறது. எதையும் திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறார். இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. வக்ர குருவால் நிறைந்த தனலாபத்தை பெற முடியாத சூழல் இருந்த நிலையில் 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவான் பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை மிக வலுவாக ஜென்மராசியின் மீது செலுத்துகிறார். எனவே நினைப்பதை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் பலம் பெறுவதால் பல வகையான நன்மை திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சனி உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சனி பகவான் யோகஸ்தானத்தில் அமர்வது உச்சபலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான யோகங்களை இந்த தருணத்தில் நிறையாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக தீரும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்த்த நல் பலன்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சனி உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நல தொல்லைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இவை இனி முற்றிலுமாக நீங்கி உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறார். சனி பகவானின் பார்வை பல்வேறு இடங்களில் பதியக்கூடிய அந்த வேளையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை நிச்சயமாக அதிகரிக்கும். பல்வேறு வகையில திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். சனியின் பார்வையால்
இருப்பதால் நீண்ட நாளாம் எதிர்பார்த்து கிடைக்காத பல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் அசூர வளர்ச்சி கிடைக்கிறது. சொந்தமாக தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறார். எனவே பல வகையில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பாக செயல்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப பிரச்சனைகள் முற்றிலும் முழுமையாக நீங்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகரான செவ்வாய் முழுமையாக 5ஆம் இடத்தில் வலம் வருவது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விளக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை விளக்குவதோடு குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை நீக்கும். இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாய் முழுமையாக 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. லாபத்தை வலுவாக பார்ப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக கைகூடும். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப்போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். சூரியன் மிக வலுவாக 5இல் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய 6இலும் அமர்வது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் பொறுப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. வித்யாகரகரான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் நிதானத்துடன் செயல்பட்டால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. ஆனால் ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெரும்பாலான கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரம் தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உண்டு. கலைத்துறையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விருதுகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் பல வகையில குடும்ப முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் கைகூடும்.